அம்மைக்கு எல்லாருக்கும் பிடிச்சதானே நீங்க கெட்டி வச்சியே உங்க தம்பிக்கு. ஆமாக்கா, பொண்ணு பார்க்கும் போது கூட நீ கிட்ட சொல்லிட்டு போனியா, எங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோம், அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா அப்படியே பூ வச்சுட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் நிச்சயம்லாம் முடிக்கும் போது தான் எல்லாத்தையும் சொல்லுவோம், கல்யாணத்தை தான் பெருசா வைக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தியே. எடி மரகதா, பொண்ணு பார்க்க யாரெல்லாம் போனியா? ஆச்சி நான் எங்க அம்மா என் தம்பி 3 பேரும் தான் போனோம். பக்கத்து வீட்டுல எல்லாம் யாரையும் கூட்டிட்டு போல, சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு போல. பொண்ணு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா தானே நம்ம எல்லாத்தையும் கூட்டு போக முடியும். அதனால நாங்க 3 பேரும் தான் முதல்ல போனோம். போறவ என்ன பொண்ணு பிடிச்சதானே கட்டினியா? நீ கூட பொண்ணை பாத்துட்டு வந்தோடனே பிடிச்சிருக்கு, அதனால பூ வச்சுட்டு வந்தான்னு சொன்னேன்லக்கா. ஆமா சொன்னேன். உங்க அம்மைக்கும் பிடிச்சிருந்துலாக்கா? எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துட்டு. போறவ நெட்டி மரவதா, நீ உங்க அம்மா உன் தம்பிக்காரன் எல்லாரும் போய் பார்க்க போயிருக்கியா, பூ வச்சிருக்கியா, பிடிச்சிருக்குன்னு தானே வந்திருக்கியா, அதுக்கப்புறம் நிச்சயமெல்லாம் முடிச்சிருக்கியா, அதுக்கப்புறம் பொண்ணெல்லாம் பார்த்து விசாரிச்சு எடுத்துருப்பேல்ல. எங்க போட்டு ஆச்சி விசாரிக்க? எடி என்ன திட்டி பேசுத? பொண்ணு நல்ல குணமா என்ன ஏதுன்னு விசாரிக்காமலாம் இருந்தியா? ஒரு மண்ணு விசாரிக்கல. என்னடி சொல்லுத? பொண்ணை பத்தி விசாரிக்காமல அப்ப பூ வச்சியா, அப்புறம் நிச்சயமெல்லாம் முடிச்சியா? ஏக்கா அன்னைக்கு கேட்டதுக்கு பொண்ணு நல்ல பொண்ணான்னு கேட்டதுக்கு ஆமா ஆமான்னு தலைய ஆட்டுனேன். ஏக்கா நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்த. ஏடி இப்ப போய் சொல்லிட்டு இருக்க விசாரிக்காம கட்டி வச்சிட்டோன்னு? ஏக்கோ அப்ப பொண்ணு நல்ல குணம் இல்லையோ? என்னத்த சொல்ல, எல்லாம் எங்க தலையெழுத்து. எடி மரவதா, தலையும் புரியாம வாலும் புரியாம என்ன தட்டி சொல்லி சொல்லி குழப்பிட்டு இருக்க? விவரத்தை சொல்லு, சொன்னாதானே புரியும். பாதியில வந்தவளுக்கு எப்படி புரியும்? இவளோட கல்யாண வீட்டுக்கு வந்திருப்பாள்வா, நான் எங்க வந்தேன்? ஏச்சி நீங்க வர கல்யாணத்துக்கு எங்களே கூப்பிடல மரகதக்கா. அடப்பாவி, உங்களை கூப்பிடலையா? ஏச்சி என்னையும் தான் கூப்பிடல. எடி ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா பழகுதியா அக்கா தங்கச்சி மாதிரி. அவ தம்பி கல்யாணத்துக்கு கூட வரது, தம்பி கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடலன்னா எப்படிடி? நீங்களும் என்ன ஏதுன்னு கேட்கலையாக்கோ? கேட்காமல கேட்டோம் ஆச்சி, கேட்டோம். முதல்ல நிச்சயமலத்துக்கு கூப்பிடுவேன்னா, அப்புறம் நிச்சயதார்த்தத்தை சிறுசா வச்சாச்சுன்னா, அடுத்தாப்புல கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன்னா, கடைசியா என்ன தெரியுமா சொன்னா? கல்யாணம் பெங்களூர்ல வச்சு நடக்கு, இங்க இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போனா என் தம்பிக்கு தானே கஷ்டம், பாவம். டிக்கெட் போட்டு கூட்டு போனோம், போக வர செலவு, அதுக்கப்புறம் சாப்பாட்டு செலவு, அங்க நிறைய செலவாயிரும். அவன் தலையில எல்லாத்தையும் கட்டிடப்படாது. அவன் தலையில கடனை ஏத்தி வச்சுட்டா பாவம், கல்யாணம் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய பொண்ணு கஷ்டம்ல, அதனால கடனை ஆக்கி வச்சிடக்கூடாது. அதனால கல்யாணத்தையும் சிம்பிளா தான் முடிக்க போறோம். அதனால நான் என் பிள்ளைகளு, என் மாப்பிள்ள, என் மாமியாரி ஒருத்தி கிடக்கல, அவளையும் கூட்டிட்டு போனோம். என் மாமியால கூட்டு போறேன்னா அவ்வளவுதான் சண்டைக்கு வந்துருவா. அதனால அவங்கள மட்டும் தான் கூட்டிட்டு போறோம். வேற ரொம்ப சொந்தக்காரங்க நெருங்கின ஆட்கள் மட்டும் தான் 2-3 பேர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம ஊர்ல வச்சு சின்னதா மறுவடு வைப்போம், அங்க எல்லாரும் வாங்க, அப்ப உங்களை கூப்பிடுவேன்னா. மறுவடுக்கு போயிருப்பேல்ல? மறுவடும் வைக்கல, ரிசப்ஷன் வைக்கல, ஒண்ணு வைக்கல, ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டாவ கடைசியில. என்ன தட்டி சொல்லுதியா? நாங்களும் நிறைய நாள் சொல்லியாச்சு, எங்க ஒரு தம்பி கல்யாணத்துக்கு இப்படி எங்களெல்லாம் கூப்பிடாம ஆக்கி விட்டேன்னு. சரி இப்ப நீங்க கேளுங்க என்ன ஏதுன்னு, உண்மையை சொல்லுதாலான்னு பாப்போம். ஏடி மரவதா, இவ்வளவு சொன்னதெல்லாம் உண்மையாட்டி? ஆமாச்சி, ஆமா. சரி, ஏதோ சூழ்நிலை வந்து போச்சு, கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடல. ஏடி உன் மக்கமாருக்கு இப்ப லீவ் விடும்ல, அப்போ உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் விருந்து கூப்பிட வேண்டியதுன்னு. அப்போ 4-5 நாள் இங்க நிக்கும் போது இவ்வளவு பாப்பாவளா, உன் தம்பி பொண்டாட்டியை பாக்கலங்க அவளா? அவ எங்க ஆச்சி வர போறா? அவளாலும் கூப்பிட்டா வந்துகிட மாட்டான். ஏக்கா நம்மள அப்படி வர மாட்டான்னு சொல்லப்படாதுக்கா, நீ கூப்பிடணும். தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா தானே வருவாவா? நீ கூப்பிடலன்னா அவளே நாங்க வாரோம் விருந்துக்கு அப்படின்னு நினைச்சு வருவாவளா? ஆமாக்கா, லீவ கூப்பிடு, ஜாலியா இருக்கும்ல விருந்து போட்டா. எடி நெடுபாரி, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வீட்ல சோறு பொங்கட்டன்னு நினைச்சியோ? எடி நீ வேற, என் மாமியாரி அப்பப்போ புளி தண்ணி ரசம் வச்சு கொல்லுன்னு போட்டு கொண்டுட்டு இருக்கா. நான் வேற நல்ல சோறு திட்டு நாளாச்சு, நாக்கு வேற செத்து கிடக்கு. நம்ம மரகதக்கா ஏதாவது விருந்துன்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கா, புது பொண்ணு மாப்பிள்ள இல்ல, சரியான சாப்பாடா போடுவா. பின்ன நம்ம மரகதக்கா கைமடத்தை கேட்க வேணும், 8 வீட்டுக்கு மடக்குமே. அதான் பொண்ணு மாப்பிள்ள பேர சொல்லி நம்மளும் கூட 2 நாள் விருந்து சாப்பிடலாம்ல. இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? எங்க வீட்டுல சால மீன் வாங்கி நல்ல வறுத்து அரைச்சு குழம்பு வச்சிருக்கேன். என் குழந்தை ஊருக்கு போனா பத்தியா, அவனுக்கு கொஞ்சம் டப்பால வச்சு கொடுத்து விட்டேன். நாளைக்கு நாள் நல்லா சூடு பண்ணி சாப்பிடலாம் பத்தி, அங்க போய் நிறைய தம்பி வச்சிருக்கேன், வேணாப்பா கொஞ்சோண்டு சாப்பிடு. வாக்க பக்கா ஒரு சாலை மீன் குழம்பு தான், நல்ல நாட்டுக்கோழி மறுவலு, காடை கவுதாரி அப்படி இப்படி ஏதாவது செய்தா. அதெல்லாம் செய்யணும்னா விருந்து போட்டாதான் சரியா வரும். சரி, உங்க ஆசையும் எதுக்கு கெடுப்பானே? என் தம்பியையும் தம்பி பொட்டாட்டியும் கூடிய சீக்கிரத்துல விருந்து கூப்பிட்டுருவேன். அப்படி சொல்லிட்டி மரவதா. அப்ப எங்களுக்கு 2 நாள் வீட்ல சோறு பொங்கட்டன்னு சொல்லு. கேஸ் செலவு மிச்சம், விறகு செலவு மிச்சம், எல்லாம் மிச்சம். எடி நீரும் மல்லிகை மாதிரி மாறிட்டியா? அது மிச்சம் இது மிச்சம் சோறு பொங்காம இருக்காங்க. பேசிட்டே இருக்க வேண்டியதான், நேரம் போதே தெரியல. நல்ல ஜாலியா தான் இருக்கு, எனக்கு வந்து பேசிட்டு இருந்தா. ஆச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி? எடி கனி பிடிக்காமல பின்ன, முதல்ல வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்து பாத்துக்கோ. அந்த ஊர்ல கொஞ்சம் ஆள்களை பழகிட்டோமா, அதுக்கப்புறம் இந்த ஊர் எப்படி இருக்குமோ யாது இருக்குமோன்னு வந்தேன். ரொம்ப வருஷம் ஆச்சு பத்தி எனக்கு வந்து இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு பாத்துக்கோ. ஆளு மனசாலாம் நம்ம கூட பேசுவோவளோ பழகுவோவளோ, நம்ம வேற ஒத்தக்கட்டே இருக்கோமே, நேரம் வேற போகாதன்னு நினைச்சேன். இங்க பார்த்தா நேரம் எப்படி பஞ்சா பறக்குன்னு தெரியல, நல்ல ஜாலியா இருக்கு. எக்க என்ன எந்திரிச்சிட்ட, உட்காரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். நீ வேற தாயே, உனக்காடி ஏசி பேசினாலும் உங்க மாமியாரி கொஞ்சம் காப்பியாவது போட்டு எடுத்து வைப்பா. என் மாமியாரி அப்படி இல்ல, அவ்வளவுதான் பச்சை தண்ணி பால அப்படியே தலையோட ஊத்திடுவா, அப்படியேப்பட்ட ஆளாக்கும். எடி மாமியான அவ்வளவு பயமா? அதுக்கு லட்சி பயம் இல்ல, ஒரு பக்கம் புளு புளுன்னு வரும் பாத்துக்கோங்க, பேசுனதே பேசிட்டு நடக்கும். அதான் சிறையா இருக்குமா, அதான் சீக்கிரம் போனா காப்பி போட்டு கொடுத்துட்டு நான் பேசாம இருக்கும், காப்பியை குடிச்சுக்கிட்டு. சரி போயிட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரு 7 மணிக்கானு வா. என்ன போட்டி, எனக்கு தோசை இறக்கி வேலை இருக்கு, நாளைக்கு காலையில பாப்போம். எடி கனி என்ன எந்திரிச்சிட்ட? தேன் சோறு தின்னுட்டு போட்ட பாத்திரம்லாம் அப்படி அப்படியே கிடக்காச்சு, நான் கழுவ நினைச்ச
வச்சாதான் அடுத்தல வேலை பார்க்க சரியா இருக்கும். இல்ல வாங்க ஆச்சி, காபி டீ போட்டு தரேன். காபி வேணுமா டீ வேணுமா? டி நான் காப்பி டீலாம் இப்போ குடிக்கவே இல்லடி. இந்த வெக்கைக்கு எங்க இருந்து காப்பி குடிக்க? சாயந்தரம் கொஞ்சோண்டு மோர கலக்கி குடிச்சிரும் பாத்துக்கோ. போறா ஜம்முன்னு இருக்குமே. ஆமாட்டி, கொஞ்சோண்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லிகீரை எல்லாம் போட்டு நல்லா அடிச்சு கலக்கி வச்சிருந்தோம்னு வச்சுக்கியா, ஒரு டம்ளர் குடிச்சாலும் சூப்பரா இருக்கும் பாத்துக்கா. டி வரியா எங்க வீட்டுக்கு? அப்படியே ஒரு டம்ளர் மோரையும் குடிச்சிட்டு போ. ஒரு செம்பு நிறைய கலக்கி வச்சிருக்கேன் பாத்துக்கா. வாங்க பழகலான்னு கூப்பிட்டா நாங்க வராம இருப்போமாச்சி. வாரோ வாரோ. டி காணி போயிட்டாரண்ணா, போறவு வரேனா? சரி ஆச்சி. சரி பாய். பை பை. சரி பாத்திரத்தை கழுவு. எம்மா எம்மா லெங்க வால. என்னம்மா? போட்டோம் வெச்சுக்கோ, செவிடு பேந்துரும். ஏம்மா? ஏல பெரிய பிள்ளைகளுக்கு பரிட்சை நடக்குது, உனக்கு லீவ் விட்டுருக்கு. அடுத்த வாரம் உனக்கு பரிட்சை தானே? படிக்கிறதுக்கு இல்லாம அங்க இங்க சுத்திட்டு ஆடிட்டு வரேனா? எம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமாம்மா, எலெக்ஷன் வரப்போகுது. அதனால சின்ன பிள்ளைகளுக்கு இனி எக்ஸாமே கிடையாது அந்த வருஷம். யார்ல சொன்னா? யார் சொன்னா? பூமாரிதான். என்னது பூமாரியா? ஆமா பூமாரிதான் சொன்னா. ஏ பாவி, படிக்கிறதுக்காண்டி கஷ்டப்பட்டுட்டு பரிட்சை கிடையாதுன்னு சொல்லுதேல. வீட்டுக்குள்ள வா, உங்க அப்பா வரட்டும், இன்னைக்கு சொல்லி கொடுத்து உனக்கு முட்டைகளை உரிச்சு எடுக்க. ஏமா வடை வாங்கிட்டு வரட்டா? நீ காபி போட்டு வைக்கியா? நான் என்னத்த சொல்லுதே, இவன் என்னத்த சொல்லிட்டு இருக்கான்? காப்பியை போடுறியா, வடையை வாங்குறியா, தின்னுகிட்டே திரி. படிக்க ஒண்ணும் லைக் இல்ல. உங்க அப்பா இப்படிதான் படிக்காம கிடந்து கஷ்டப்பட்டு இப்ப வேலை பார்த்துட்டு கிடக்காரு. உடனே வீட்டுக்குள்ள மூஞ்ச கழிட்டு படிக்க உட்காரு, நான் காபி போட்டு தரேன். படிக்கிறதுனாலே பிள்ளைகளுக்கு வலிக்கதான் செய்யுது. எப்பண்டா லீவ் விட, எப்பண்டா பரிச்சை இல்லாம இருக்கும் நினைப்பு பிள்ளைகளுக்கு. மல்லி, குண்டு மல்லி. அப்படியா? சரி சரி சரி. சரி சரி சரி, வைக்க. வாங்க 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 வாங்கங்க. இது என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஸ்பெஷலா வாங்க வாங்கன்னு ரொம்ப பெருசா இருக்கு. வாங்க. எங்க காப்பி போடுறதுக்கு 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் சீனி தூள்லாம் வீட்டுல இருக்கு. பிறகு வந்து ஒரு 5-6 வடை, இல்லைன்னா வந்து ஒரு 5-6 சம்சா நல்லா கொதிக்க சூடா இருக்கட்டும். என்ன ஏடி பால் எல்லாம் வாங்குறதுக்கு என்னால இப்ப போக முடியாது. இப்பதானே வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன். மேலுகெல்லாம் வலிக்கு அசதியா இருக்கு. இந்த பக்கத்து வீட்டுல பாமக வீட்டுல கொஞ்சம் பால் விப்பாவுள்ள, அங்க இருந்து வாங்க வேண்டியதுன்னு. அப்ப வடை கடை எங்க கிடக்கு? இங்க இருந்து மறுபடியும் அங்க நடந்து போவதுக்கா? என்னால முடியாதப்பா சாமி. நாளைக்கு வரும்போது சொல்லு, வாங்கிட்டு வரேன். வடையாது சம்சாவாது. அப்போ பால் வடையெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேரு. குண்டுமல்லி மச்சான புரிஞ்சுக்கம்மா. யோ நடிக்காதியும். நான் நடிக்கவா செய்தேன்? உண்மையதான் சொல்லுதேன். காலையிலே வேலைக்கு போனவே சீவனத்து போய் வேலை எல்லாம் பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்கடா உழலான்னு இருக்கேன். இந்த நேரத்துல பாலை வாங்கிட்டு வா, வடையை வாங்கிட்டு வா, கொடையை வாங்கிட்டு வா, என்ன அர்த்தம் நீனே சொல்லு. அப்போ ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஆள் வந்தா மட்டும்தான் வடை வாங்கிட்டு வருவாரு, காப்பியை வாங்கிட்டு வருவாரு, பூஸ்டா வாங்கிட்டு வருவாரு, ஆர்லிஸா வாங்கிட்டு வருவாரு. என் வீட்டுல இருந்து என் தங்கச்சி வந்தா ஒண்ணும் வாங்கி தர மாட்டேரு. குண்டுமல்லி என்னடா சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? மச்சான பத்து இன்னொருக்க சொல்லுங்க. யாரு வரா சொல்லுங்க. புண்ணாக்கு வர்றான், புண்ணாக்கு. என்னடா சொல்லும்? கோவத்திலேயே என்ன அழகா இருக்கீங்க. கண்ணம்லாம் அப்படி பளபளபளான்னு செவந்து போயிருக்க. யோ கையை எடுக்கிற, இல்ல கையில 2 குத்து கொடுக்கட்டா? என்னடா சொல்லும்? ஏன்டா இப்படிலாம் பேசுறீங்க? மச்சான்னு ஒரு மரியாதை இல்லையா? மச்சானது கிச்சானது என்ன மரியாதை இருக்கலாம்? என்னடா திரும்பி சொல்லுங்க. என்னடா வாங்கணும்னு சொன்னீங்க? பால், மோர், தயிர். பாலு, வடை, பச்சி கிச்சி எல்லாம் வாங்கணும். இங்கட நின்ன மனுஷன ஆள காணல, பறந்துட்டாரு. வரட்டும், வீட்டுக்கு தானே வரணும். மல்லி எடி எங்க இருக்க? ஆளை காணல. எடி யோ மனுஷனா, என்ன இதெல்லாம் என்னதெல்லாமோ தூக்கிட்டு வந்திருக்காரு? எடி இங்கதான் இருக்கியா? என் வலது கையில இருக்குது பூஸ்ட் காம்ப்ளான். என் குழந்தையா இருக்கு. வேறு காப்பி டீலாம் போட்டு கொடுக்க கூடாது. இனி பூஸ்ட் காம்ப்ளான் தான். அவ வளரக்கூடிய பிள்ளைக்கு காம்ப்ளான் குடிச்சாதான் நல்லது. இடது கையில இருக்க பாத்தியா தர்பூசணி. வெயிலு தகத்தகான்னு சுட்டரிக்கி. அவளுக்கு வந்த உடனே தர்பூசணி போட்டு குடு. தர்பூசணி ஜூஸ் குடிச்சா நல்ல தகத்தகான்னு மின்னுவா. என் தலையில பாத்தியா பெரிய பையி, அது நிறைய அவ்வளோ பழம். அப்படி அண்ணாச்சி ஆரஞ்சு வந்தது போனது எல்லா பழமும் இருக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒருக்க ஜூஸா போட்டு கொடு. எவ்வளவு நேரம் 2 கையை வச்சுட்டு மண்டையிலயும் வச்சுட்டு தாங்க முடியாட்டி வெயிட்டு தூக்கிட்டு எதையா ஒண்ணு தூக்கு. எப்பா இப்பதான் கண்ணு எனக்கு பளிச்சுன்னு தெரியுது. பாதி பேக்கே மறைச்சு போச்சு கண்ணை. யோ மனுஷா, ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு வர மாட்டேன்னு. இப்ப என் தங்கச்சி வாரான்னு சொன்னேன்னு எங்க இருந்து பறந்து போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றாரு. அதுதான் அப்படி குழந்தைய பாசங்குது. நிக்காத, போ சீக்கிரம் ஜூஸ் ஆடி. குழந்தைய எத்தனை மணிக்கு வரா, எப்போ வரா, எதுல வரா, பஸ்லயா இல்ல ட்ரெயின்லயா, எங்க எதுல? ஏரோப்ளேன்ல வாரா, நம்ம வீட்டு வாசல் முன்ன இறங்க போறா. அப்படி தெரிஞ்ச பெரிய இடமா வாங்கி போட்டிருப்பேனே ஏரோப்ளேன் இறங்குறதுக்கு. யோ கொஞ்சம்னா போதும், பறக்கிறா. மூக்குல குத்தணும்னா மூக்கு போயிரும். வாங்கிட்ட வாங்காத அடியா? எத்தனை நாள் அடி வாங்கியிருக்கேன். சரி இருக்கட்டு, குழந்தைய வந்த பிறகு கொஞ்சம் மரியாதையா நடத்தேன்னா. எத்தனை மணிக்கு வரா, பஸ்ஸா ட்ரெயினா சொல்லுமா? விளாட்டு காட்டாத. சீக்கிரமா போய் மச்சா பைக்ல போய் கூட்டிட்டு வரேன். ஒரு மண்ணாங்கிட்டையும் கூப்பிடாண்டா, அவளே வந்துருவா ஆட்டோல. ஏன்டா செல்லம், ஏன் ஆட்டோல வர சொன்ன? ஆட்டோக்கு வீணா துட்டு தானே கொடுக்கணும். நீர் மட்டும் போனா பெட்ரோல் எதுல? பைப்லயே வருது. இதுக்கெல்லாம் பெட்ரோல் போடாம முடியுமா? பெட்ரோல் போட்டுதான் ஆகணும். சரி அதெல்லாம் பார்த்தா நடக்குமா? நீ டெய்லி ஒரு 200 ரூபாய் பெட்ரோலுக்கு தந்துரு. நான் அவளை எங்கேயும் கூட்டிட்டு போறதுக்கு வசதியா இருக்கும்ல. தாரேன். உமருக்கு தரணும், நல்ல 5-6 குத்து தந்தா சரியா வருவேரு.
எப்பப்பா என்ன வறுத்து வராரு இந்த மனுஷன் என் தங்கச்சி வரானோன்னு துட்டு இல்ல பாரு இதுக்கு மட்டும் யாரு துட்டு உடனே சாடி போய் வாங்கிட்டு வந்துட்டாரு தங்கச்சி வந்து அதை இதையும் வாங்கி கொடுக்கணுமே வெறும் காப்பி தண்ணி போட்டு கொடுத்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் கடைசியில் அந்த மனுஷன் என்ன நினைச்சாரோ தெரியல பறந்து போய் எல்லா பழத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு எல்லாம் நன்மைக்கு தான் இவ்வளவு நாள் என் மூஞ்சி ஒரு மாதிரி உம்முன்னு இருந்துச்சு இனிமேதான் பிரகாசமா இருக்க போகுது என்ன குழந்தையா வர போறல்ல மனுஷன் அங்க கொண்டாரு இந்த பழத்தை நான் வந்துட்டேன் வேற எதுவும் வாங்கன்னா சொல்லு இந்நேரம் புள்ள ஊருக்கு போய் சேர்ந்துருப்பான் சரி எப்போ போய் சேர்ந்தான்னு போன் போட்டு கேட்போம் போன் போகுது அம்மா தான் போன் அடிக்காங்க ஏம்மா எப்படி இருக்கிய நான் நல்லா இருக்கேன்க்கா நேற்று சாயந்தரம் தானே கிளம்புனேன் அதுக்குள்ள காலையில போய் சேர்ந்தோடனே நல்லா இருக்கேன்னு கேட்க அது இருக்கட்டுமாக்கா நீ எப்போ போய் சேர்ந்த ஏம்மா காலையில 6 மணிக்கு வர வேண்டிய பஸ் கொஞ்சம் டிராபிக் ஜாம்னால 7 மணி தான் வந்து சேர்ந்து பத்துக்கோ அதுக்கப்புறம் நான் வந்து முகம்லாம் கழுவி குளிச்சுட்டு கிளம்பி நிக்க ஆபீஸ் போறதுக்கு பஸ்ல நல்லா தூங்குனியாமக்கா ஆமாமா நல்லா தூங்கிட்டேன் சரி நீங்க சாப்பிட்டீங்களா காலையில ஆமாமாக்கா காலையில காபி போட்டு குடிச்சேன் கொஞ்சோண்டு கஞ்சி கிடக்கு குடிக்கணும் தான் ஏமா இப்படி இருக்கிய எதையாவது ஒண்ணு செய்து சாப்பிடுங்கம்மா கஞ்சவி குடிச்சிட்டு இருக்காதிய நான் இருக்கும்போது மட்டும் நல்ல இட்லி தோசை இடியாப்பம் அது இதுன்னு எனக்கு செய்து தந்திய நீங்க உங்க உடம்ப பாத்துக்கிட்டா தானே நல்லது அப்பதானே நானும் நிம்மதியா அங்க இருக்க முடியும் இருக்கட்டுமாக்கா நேத்து வேற கூட கொஞ்சம் சோறு பொங்கினா நீ கடைசியில போற நேரத்துல பறந்து கிளம்பிட்ட அதனால சோறு கொஞ்சம் மிச்சமாயிட்டா அதான் தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன் அதான் காலையில குடிக்க போறேன் வெயில் தானே குடிச்சா நல்லது தானே அதுவும் இல்லாம அரிசி விற்க விலையில நல்ல அரிசி சோற களைய முடியுமாமா அதான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் சாப்பிடுதேன் நாளைக்கு இட்லியோ தோசையோ போட்டு தின்னுக்கிட்டேன் சரிம்மாக்கா நீ வேலைக்கு கிளம்பணும்ல போயிட்டு சாயந்தரம் வேணா சாயந்தரம் நான் போன் அடிக்க வைக்கட்டுமா சரிம்மா சரி சாயந்தரம் அப்ப வந்து பேசுறேன் நம்ம இருக்கும்போது அம்மா அதையும் இதையும் நமக்கு செய்து தருவாங்க கடைசியில பார்த்தா அவங்க தனியா இருக்கும்போது ஒன்னும் செய்து திங்க மாட்டேங்காங்க என்ன செய்ய சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்களே இவன் வேற வந்து தூங்கிட்டே கிடக்கானே இவன் என்னைக்கு ஆபீஸ் கிளம்பி என்னைக்கு வர ரமேஷ் எந்திக்கலையே ஆபீஸ் போகண்டாமா நான் அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கேன் எனக்கு தெரியாதுப்பா நான் கிளம்ப போறேன் நீ நல்லா தூங்கு சரி போயிட்டு வரேன்னா ஆபீஸ் கிளம்பி எம்மா சுசீலா அண்ணாச்சி வாங்க உட்காருங்க அண்ணாச்சி காப்பி தண்ணி குடிக்கல கொண்டு வரட்டா வேண்டாமா இப்பதான் என் பொண்டாட்டி காப்பி போட்டு கொடுத்தா நான் அதிகமா வெளியெல்லாம் காப்பி குடிக்கிறது இல்ல ஏம்மா கையில போனே வச்சு பாத்துட்டு இருக்கிய ஆமா அண்ணாச்சி என் மாவன் ஊர்ல இருந்து வந்திருந்தாம்ல நேற்று சாயந்தரம் தான் பஸ் ஏறி போனா காலையில போய் சேர்ந்திருப்பான் அதான் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காண்டி போன எடுத்தேன் போட்டு பேசிட்டு இப்பதான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன் நீங்களும் வந்துட்டியா அப்படியா மாப்பிள வந்திருந்தாரா எனக்கு தெரியாத ஐயே நேத்து சாயந்தரம் வரை இருக்கான்னு தெரிஞ்சிருந்தானா வந்து ஒரு எட்டு பாத்துட்டு போயிருப்பேனே நல்ல வேளை அண்ணாச்சி அவன் இருக்கும்போது நீங்க வராம இருந்தது ஏமா மாப்பிள்ளைய நான் நேர்ல பார்த்தாதானே பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்ல முடியும் அதுக்குல்ல அண்ணாச்சி நான் சொல்லுதேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதிய என்னம்மா தயங்காம சொல்லு அண்ணாச்சி நான் பொண்ணு பார்க்க விஷயம் என் மகனுக்கு தெரியாது என்னம்மா சொல்லுத தெரியாதா அப்போ மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வராண்டாமா பொண்ணு மாப்பிள்ள பார்க்காண்டாமா என்னம்மா அப்ப இது எப்படி தெரியுதுன்னு செய்யும் அதுக்குல்ல அண்ணாச்சி அவனுக்கு பொண்ணு பார்க்கன்னு சொன்னா அவன் வேண்டாம் தான் சொல்லுவான் நான் ஒருக்கு கேட்டு பார்த்தேன் வேண்டாம் இப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாமா நம்ம வீடெல்லாம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்க இப்படியே விட்டு அவனுக்கு வயசும் ஏறிக்கிட்டே போகுது என்ன செய்ய முடியும் அதான் அவனுக்கு தெரியாம பொண்ணு பார்க்கேன் கடைசியில பொண்ணு பிடிச்சிக்கிட்டுனா அதுக்கப்புறம் அவனை வர சொல்லுவோம் அவனுக்கும் பிடிச்சிக்கிட்டுனா அதுக்கப்புறம் அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான் ஏமா இதெல்லாம் சரிப்படுமாமா காலகாலத்துல கல்யாணத்தை முடிச்சிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல இருக்க ஆள்களே ஒரு மாதிரி சொல்லும் பிள்ளைகிட்ட இருந்து சம்பளத்தை மட்டும் வாங்குதா நேரத்துல கல்யாணத்தை முடிச்சு வைக்கல ஒரு பொண்ணை பார்க்கல அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம் என்ன பார்த்து அதுக்குதான் அண்ணாச்சி அவசரப்படுதேன் நல்ல பொண்ணு ஏதாவது இருந்தா சொல்லுங்களாம் சரிம்மா நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுதேன்னா உன் குணத்துக்கும் ஒரு குறையும் வராது உன் போன் நம்பர் என்கிட்ட இருக்குமா ஏதாவது பொண்ணு தர வந்தா சொல்லுதேன்னா சரி அண்ணாச்சி ரொம்ப நன்றி சரிம்மா போயிட்டு வரேன் கடவுளே நல்லபடியா என் மகனுக்கு சீக்கிரமா கல்யாணம் முடியணும் அதுதான் எனக்கு வேணும்